கீழடி 2200 ஆண்டுக்கு முன்பு தமிழர்கள் அங்க வாழ்ந்தார்கள். நீங்க பாருங்க, 2 ஏக்கர்ல எந்த இனக்குழு வாழ்ந்திருக்கும்? அறிவார்ந்த என் சொந்தங்களே, எந்த கிராமம் 2 ஏக்கர்ல இருக்கும்? ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு மக்கள் குவிந்து வாழ்ந்தால் கூட குறைஞ்சது 150 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர்ல தான் கூடி வாழ்வான். ஆனால் கீழடியில என் ஊர்ல சிவகங்கையில 2 ஏக்கர்ல தோண்டிட்டு முதலில் தோண்டிய எல்லா பொருள்களையும் இங்க சேமிக்க ஒண்ணுமில்லை, பெங்களூர்ல தான் கொண்டு வைக்கணும், கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். அப்ப 2 ஏக்கர்ல தான், மீதி ஏன் தோண்டல? தோண்டினால் தமிழனின் தொன்மம், அவனுடைய பெருமை வெளியில வரும். அங்கிருந்து வந்தவன் இந்திய நாகரிகம் என்றான். இந்த நிலத்திலே இருப்பவன் இது திராவிட பண்பாடு நாகரிகம் என்றான். ஒருவன் நாக்கில் விடுது தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் தொன்மம் என்று வரவில்லை. அப்போது ஏது திராவிடம்? 2200 முன்னாடி, 2100 ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம்? ஏது? யாரு கன்னடர், யாரு தெலுங்கர், யாரு மலையாளி? நீங்கள் வரையறுத்திருக்கிற இந்த திராவிட இனக்குழு என்றால் கூட அவ 1800 1200 தானே. அப்ப 2200 ஆண்டுக்கு முந்தையது என்று சொல்லுவார். இதுவே தோராய கணக்கு தான். அவர் சொல்ல மாட்டான். உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வருவான். கேரளாவுக்கு வந்த அணு உலை நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசியம் பேசும், இன்னும் சர்வதேசியமையோட கூட பேசும். காங்கிரஸ் 2 தான் ஆளுகிற கட்சி, எதிர்கட்சியா மாறி மாறி இருக்கு. ஏன் அந்த நிலத்தில் காங்கிரஸ்காரர் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்த அணு உலை தானே ரஷ்யாவில இருந்து, அதை ஏன் கேரளாவில் வைக்கல? கேரளாவுக்கு தான் போனது முதல்ல. அவன் எழுந்து சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோடு வாழ்வது மேன்மையா முக்கியமானது, எடுத்துட்டு போய் எனக்கு வேண்டான்ட்டான். அங்கே வேண்டாம் என்று விரட்டி அடித்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த நிலத்திலே இடிந்த கரையிலே நிறுவும் போது, நிறுவி அதை எதிர்த்து போராடும் போது இங்கே அணு உலை வேண்டும் என்று நம்மளை எதிர்த்து போராடினார்கள். எப்படி இந்தியம்? செர்னோபில்ல வெடிச்சிருச்சு, கோப்பர்ச்ச விழுந்து பேசுறாரு. இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு, பேரிழப்புங்கிறாரு. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, ஆபத்து பார்ந்தவர்கள் காப்பார்கள் என்று ஏமாந்து விட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வெளியை போட்டு மூடிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் கொண்டாந்து நடும்போது இந்த திராவிடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இவர்களுக்கு தெரியாதா? செர்னோபில் வெடித்தது போல அது வெடிக்காது என்ற உறுதி எவன் தருவான்? எவன் தருவான்? எவன் தருவான்?